வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இன்னொரு நேரம் கூட நம்ம வாசிக்கலாம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு காரியத்தை நம்ம தொடங்குறோம், ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். நம்ம எந்த காரியங்களை செஞ்சாலும் முடிவை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த முடிவுக்கு முன்பதாக நம்ம என்னன்னாலும் செஞ்சிட்ருக்கலாம். ஹல்லேலூயா. எப்படினாலும் அந்த முடிவை கர்த்தர் தான் தரணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் சீக்கிரமாய் தருவார். இல்லை நம்முடைய பலத்தில் நம்ம சுற்றிட்டு வந்தால் கூட நம்மளை கொஞ்ச நாள் என்ன செய்வார், விட்டுட்டு போயிட்டு. ஆனால் முடிவை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சீட்டு மடியிலே போடப்படும், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த நாளில் காரிய சித்தியை நமக்கு உண்டு பண்ணுகிற தேவன், நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிற தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காரிய சித்தி ஆண்டவர் தான் இந்த அற்புதத்தை செய்ய வேண்டும், அவர் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலிருந்தே நம்ம தியானிக்க போகிறோம். அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம குறித்த நேரத்துக்குள்ள நம்ம தியானிக்கலாம். காரிய சித்தியோ கர்த்தரால் வர வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம், அந்த 1-4 வசனங்களில் பார்க்கும் பொழுது, முதலாவது நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அறிந்த ஒன்று தான். நம்ம எல்லாருமே குறிப்பாக நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்யணும், நான் என் சித்தத்தை செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற நினைவுகள், எண்ணங்கள் நமக்கு உண்டு. ஆனால் நம்ம அறியாமலே என்ன செய்வோம், நம்ம நினைக்கிறத சில நேரம் என்ன செஞ்சிட்டு இருப்போம். இதில் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் நாவை குறித்துலாம் பார்க்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் பாருங்க, மனதின் யோசனைகள். நம்ம ஒரு இடத்துல இப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது இல்லை ஏதாவது செய்யும் பொழுது நம்ம மனதில் நிறைய யோசனை ஓடும். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக செஞ்சவங்களெல்லாம் நம்ம மனசில் திட்டுவோம், ஆனால் வாயால் திட்ட மாட்டோம். மனசுலேயே இவங்க இப்படி வந்தாங்கன்னா நம்ம இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி மனதில் நிறைய யோசனைகள் ஓடும். ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, மனசில் ஓடுற யோசனைகள் எல்லாம் மனுஷருடையது. ஹல்லேலூயா. ஆனால் நாவின் பிரதியுத்திரம், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அது கர்த்தருடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்கிறேன், எவ்வளோதான் சூழ்நிலைகள் நம்ம இஷ்டப்படி செய்து கொண்டு இருந்தாலும் ஆனால் கடைசியில் முடிவை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அதுதான் நாவின் பிரதியுத்திரம், நம்ம வாயினால் சொல்லுகிற காரியம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கூட நம்ம முதலாவது ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய மனதின் யோசனைகள் வெவ்வேறாக இருந்தால் கூட அந்த யோசனைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் கொடுத்துடணும். அதான் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் என்ன செய்யுமா, உறுதிப்படும். ஹல்லேலூயா. அப்போ மனசில் நம்ம யோசிக்கிற காரியங்கள் சில நேரத்தில் அது நெகட்டிவான காரியங்கள் யோசிக்கலாம், சில நேரத்தில் பாசிட்டிவான காரியங்களும் யோசிப்போம். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நான் ஆண்டவருக்காக செய்யணும், இந்த ஜபங்களுக்கு இதெல்லாம் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கணும், இந்த நேரத்தில் நான் வேதத்தை வாசிக்கணும், இதுவும் நம்முடைய மனதில் அடிக்கடி ஓடுகிற காரியம். ஹல்லேலூயா. அப்போ மனசில் ஓடுகிற யோசனைகள் எல்லாமே தவறானதுன்னு நான் சொல்லலை. ஒரு சில காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை நம்ம அகற்றிவிட்டு, ஆனால் தேவையுள்ள அந்த மனதின் யோசனைகளை ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியை எனக்கு ஒப்புவித்தே என்றால், எனக்கு என்னுடைய சித்தத்தின்படி ஒப்புவித்தே என்றால் நான் அந்த காரியங்களை உறுதிப்பட செய்வேன். ஹல்லேலூயா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் என்ன செய்யும், உறுதிப்படும். ஹல்லேலூயா. 2வது வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், ஆனால் கர்த்தரோ ஆவிகளை என்ன செய்கிறாராம், நிறுத்து பார்க்கிறார். இந்த கர்த்தருடைய சித்தம் என்று வரும்பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய பார்வைக்கு, நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கான், கரெக்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அப்படி தான் நமக்கு என்ன செய்யும், சில நேரம் தோணும். நம்ம நல்லா பேசும்பொழுது நம்ம நினைப்போம், நான் கரெக்டாக தான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படி நினைப்போம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டு கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நல்லா தான் பேசுகிறோம், நல்லா தான் இது பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு விரோதமாய், மற்ற குடும்பங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி பேசும்போது கூட நினைக்கலாம், நான் கரெக்டாக தான் இருக்கேன், என் மேலே எந்த மிஸ்டேக்குமே கிடையாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இல்லை, கர்த்தரோ ஆவிகளை
நிறுத்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆவிகளை நிறுத்து பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை கொண்டே அதை என்ன செய்கிறார்? நிறுத்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப முதலாவது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை நாம் செய்வோமே என்றால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. இப்ப முதலாவது அவர் சித்தத்துக்கு இந்த காலை நேரத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போமே என்றால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளே அற்புதத்தினால், இந்த நாளே அனுக்கிரகத்தினால், ஹல்லேலூயா, இந்த நாளே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். ஹல்லேலூயா. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். அப்ப பாருங்க, கர்த்தர் சகலத்தையும், நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக தான் படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீமையெல்லாம் அது யாருக்கு உண்டாக்கப்பட்டதான்? துன்மார்க்கனுக்கு. நம்ம நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு எல்லா நன்மைகளை நமக்காக தான் உண்டு பண்ணியிருக்கிறார். அதை நமக்கு கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். ஆனால் நாம் அவர் விரும்புகிற அந்த இடத்தில் வந்து நிற்கும் வரைக்கும் அவர் நம்ம என்ன செய்றாரு? லைட்டா சிற்றையை கொடுத்து, சோதனை கொடுத்து என்ன செய்கிறார்? நம்மளை நடத்துகிறார். ஆனால் முதலாவது நாளில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. ஏன் யோசனைகள் அது எனக்கு நல்லதா தோணும், ஆனால் நான் செய்கிறது கரெக்டுன்னு தான் தோணும், ஆனால் அது இல்லைப்பா, ஆனால் உங்களுடைய சித்தத்தை நான் செய்கிறவளாய், அதற்கு உம்முடைய சித்தம் இன்னது என்பதை என்னுடைய சிந்தையில் நீங்கள் வைங்கப்பா. அப்போ நான் கரெக்டாக அதை என்ன செய்வேன்? நடப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடே கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு என்ன செய்யான்? தப்பான். 2வது காரியம், நம்ம காரிய சித்தியோ கர்த்தரால் வர வேண்டும் என்றால் நம்ம கிட்ட மனமேட்டிமை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பெருமை இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே இந்த 16வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஹல்லேலூயா. அடுத்து, அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாய் இருப்பது நலம். ஹல்லேலூயா. 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் நம்முடைய பேரை குறித்தோ, நம்ம படிப்பை குறித்தோ, நம்முடைய பதவியை குறித்தோ, இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துகள் பணத்தை குறித்தோ எந்த விதத்திலும் நம்மை அறியாமல் கூட நமக்குள்ளே மனமேட்டிமையோ பெருமையோ என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. எல்லாவற்றிலும் இது கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது என் தேவன் கொடுத்தார், இந்த குடும்பம் எனக்கு கொடுத்தது தேவன் தான், என் பிள்ளைகள் கொடுத்தது தேவன் தான், எனக்கு இந்த பொருளாதாரத்தை, ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தது தேவன் தான், நான் அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி எப்பொழுதுமே நாம் ஒரு தாழ்மை உள்ள இருதயத்தோடு, ஹல்லேலூயா, நம்ம தாழ்மையோடு நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாராம்? கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை என்னது வேறு. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது என்னன்னா, எப்பவுமே நான் ஒண்ணுமே கிடையாது, என்னாலாம் முடியாது, நான் என்ன வச்சு என்ன நடக்க போகுது, என்ன வச்சு என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, இதெல்லாம் வந்து தாழ்மை கிடையாது. ஹல்லேலூயா. இது வந்து தாழ்வு மனப்பான்மை. நம்மளை குறித்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, நம்மளை குறித்து நம்ம தரக்குறைவாக நினைக்கிறது தாழ்வு மனப்பான்மை. அது நமக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் தாழ்மையுடைய சிந்தையை வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம தாழ்மையாக தாழ்ந்து விட்டு கொடுத்து இரக்கத்தோடு கோபம் இல்லாமல் அன்பா, இதெல்லாம் என்னது? தாழ்மையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தவங்க நமக்கு விரோதமாக எவ்வளோதான் பேசினா கூட நம்ம அமைதியாக போகிறோம் பாருங்க, தாழ்ந்து போகிற, பரவாயில்ல பேசுகிறவன் என்ன செய்யலாம், பேசிக்கிட்டே போகட்டும். நம்ம முதுவில் நம்ம பாருங்க, நம்ம தாழ்ந்து தாழ்ந்து போக போக நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க நம்ம முதுகு மேலே ஏறி 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 கடைசியில் தலையில் வந்து பொத்துன்னு அவங்க தான் பள்ளத்தில் விழணும். நம்ம குனிஞ்சிட்டே இருந்தோன்னா அவங்க பிரச்சனை ஏறி ஏறி கீழே தான் விழணும். ஹல்லேலூயா. அப்போ தாழ்மை வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை. அருவருப்பானவன் யார்? மனுஷனுக்கு அருவருப்பானவன் இல்லை, கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்போ பெருமை பாருங்க, ஆண்டவருக்கே பிடிக்காது. பெருமை உள்ளவங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அருவருக்கிறார். நம்ம உலகத்தில் குஷ்டரோகியை பார்த்தா நம்ம அருவருப்போம். புண்ணு உள்ளவங்க இப்படி ஒரு மாதிரி அழகா இல்லை, ஒரு மாதிரி அவங்க டீசெண்டாக இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? அருவருப்போம். அது வந்து அப்போ அது எதை குறிக்கிறது? பெருமை உள்ளவங்க இப்படி
அழுக்கா இருக்கிறவங்க, இதுதான் ஆண்டவருடைய பார்வையில். ஹல்லேலூயா. அப்போ மனமேட்டிமை, நம்ம எனக்கு தான் தெரியும், நான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற எண்ணங்களை இந்த நாளில் ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி போடுவாராக. ஹல்லேலூயா. அந்த அந்த மனமேட்டிமைங்கிற சிந்தை, பெருமையின் ஆவி நம்மை விட்டு முற்றிலுமே அகன்றதே என்றால் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். மூன்றாவது காரியம், தீமையை விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. இது எல்லாமே நம்ம அடிக்கடி கேட்கிற காரியங்கள் தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இதை அடிக்கடி ஏன் கேட்க பண்ணுகிறார் என்றால், நாம் இந்த காரியங்களிலிருந்து மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தீமை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ, தீமை தான். ஹல்லேலூயா. நம்ம எதையாவது அடிக்ஷனாக இருக்கலாம். அதாவது அடிக்ஷன் சொல்லும்போது ட்ரக்ஸு, அப்புறம் குடிப்பழக்கம், அந்த மாதிரி காரியங்கள் இல்லாட்டாலும் சின்ன சின்ன விஷயங்கள். ஹல்லேலூயா. நம்ம மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கலாம், இல்லை டிவி ரொம்ப பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை சீரியல் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா டிக்டாக்ல என்ன செய்யலாம், காமெடி தானே, லைட்டாக பார்த்துட்டு போவோன்னு இருக்கலாம். ஆனால் பாருங்கள், அது போக போக நம்ம ஸ்வைப் பண்ண அது நம்மளை என்ன செய்யும், அடிமைத்தனத்தின் ஆவிகள். ஹல்லேலூயா. அதெல்லாம் தீமை தான். நம்ம பாருங்க, அதுக்குள்ளே லைட்டாக தான் கொண்டு போவோம், அப்படியே பிசாசு நம்மளை இழுத்துட்டே போயிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம சும்மா ஒரு டைமை வந்து ரிலாக்ஸ்க்காக நம்ம ஒரு காரியத்துக்குள்ளே போவோம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா என்ன செய்யணும், போயிட்டே இருந்துருவோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம இந்த காலை நேரத்தில் இதெல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார் என்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. அப்போ நீதிமான இருக்கிற நமக்கு, செம்மையான வழியில் நடக்கிற நமக்கு சமமான பாதைகள் வேண்டுமே என்றால் தீமையை விட்டு இந்த காலை நேரத்தில் நாம் விலக வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாதைகள் சமமாக இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் நம்ம ஒவ்வொரு நேரம் நல்லா இருப்போம், ஒரு நேரம் சில காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அதே போல் அப் அண்ட் டவுன் வந்துட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ சீராக ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு பிடித்த மாதிரி தீமையை விட்டு விலகி நன்மையை செய்கிறவர்களாய் நேரான பாதையில் நம்ம செல்வோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள், அடையாளங்கள் செம்மையாய் சமமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது வரும். ஹல்லேலூயா. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். அப்போ பாருங்க, நம்ம நடக்கிற நடை, நான் வாழ்கிற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்கிறேனா, இல்லை நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக செய்கிறேனா அப்படின்னு நம்ம நடையை கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்துமாவை நம்ம காக்கிறோம். ஹல்லேலூயா. நான் செய்கிற தவறு தான், இல்லை இனிமேல் இதை செய்ய வேண்டாம், நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கிற பாதையை நம்ம கவனித்தோமே என்றால் நம்ம ஆத்துமாவை என்ன செய்யலாம், காக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ தீமை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காரிய சித்தியோ கர்த்தரால் கொண்டு வரப்படும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் பார்க்கும் பொழுது 28வது வசனம், மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். ஹல்லேலூயா. நான்காவது காரியம், காரிய சித்தி கர்த்தரால் வர வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாத ஒரு காரியம் கோல் சொல்லுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. பிறரை குறித்து தவறாக சித்தரிப்பது, பிறரை குறித்து அவதூறாக பேசுவது. ஹல்லேலூயா. பிறரை குறித்து அந்த காரியம் இல்லாமல் தான் இருக்கும், ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் ஆட் பண்ணி என்ன செய்யறது, பேசுறது, இதெல்லாம் கோல். ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் என்ன செய்யறானா, பிரித்து விடுகிறான். அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஐக்கியமாக இருக்கிறவங்கள குறித்து நம்ம கோல் சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட நல்லா பழகிக்கிட்டு இருக்கோம், அவங்க நல்லா நம்ம கூட எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்காங்க, ஆனால் அவங்கள குறித்து நம்ம மற்றவங்கள்ட்ட கோல் சொல்லிட்டோம் அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நடிப்பு நடிச்சுட்டு நம்ம மற்றவங்ககிட்ட போய் அவங்கள குறித்து சொல்லும் பொழுது அது கோல் சொல்லுகிறவர்கள் பிராண சிநேகிதரை என்ன செய்கிறாங்களாம், பிரித்து விடுகிறார்கள். வசன நீதிமொழிகளில் நம்ம வாழ வேண்டிய சின்ன சின்ன காரியத்தை கூட அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. வசனத்தின் மூலமாக நம்ம இதை வைத்தே நம்ம நடந்தோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. மாறுபாடு உள்ளவன் தன் இருதயத்தில் பிறரை குறித்து கசப்பு, வைராக்கியம், வீண் வஞ்சகம் இதெல்லாம் வச்சு பிறரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்கள் எப்பொழுது என்ன செய்கிறாங்களாம், சண்டையை
கிளப்பி விடுகிறவங்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இவர்களை விட்டு விலகி இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அந்த காரியத்திலே 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம கோல் சொல்லக்கூடாது. 2வது, இப்படிப்பட்ட நபர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன், கோல் சொல்லுகிறவன், பிறரை அவதூறாய் பேசுகிறவன் மத்தியில் நாம் நிற்காமலும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்ன பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்களெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்கும் பொழுது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு காரியம் 31, 32 பார்க்கும் பொழுது, நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், நம்ம காரிய சித்தி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் வர வேண்டுமே என்றால் தன் மனதை அடக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரியத்தை மனதை அடக்கிறது அப்படிங்கிறது காரியத்தை அடக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, எதை நம்ம பர்சனலாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் இருக்கிறது. அப்போ மனதை அடக்குகிறவன் உத்தமனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, யார் உத்தமன்? நம்ம நல்ல உண்மையாக வாழ்கிறது, பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு உண்மையாக, அதை காட்டிலும் யாரை உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார்னா, மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணணும், உத்தமனே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் என்றால், உத்தமம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால் மனதை அடக்குகிறவனுக்கு தான். ஹல்லேலூயா. இவங்ககிட்டயா இவங்க சொன்ன எந்த ஒரு காரியமும் வெளியில போகாது, நல்லா ஜெபிக்கிறவங்க அப்படின்னு ஒரு சிலர் நம்மளை சுற்றி என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப பாருங்க அந்த வசனம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அப்ப அந்த காரியத்தை அடக்குகிறவங்க தான் பலவான். ஹல்லேலூயா. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பாடி பார்த்து பில்டர் பார்த்து கிடையாது, அவங்க மனதில் நிறைய காரியத்தில் அடுக்கி வைத்து இவங்க எது சொன்னாலும் ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கார்டு, இவங்க எது சொன்னாலும் விஷயங்கள் சேஃப்டியாக, இவங்க தான் பலவான். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. மனதின் யோசனைகள், நம்ம அதை எல்லாவற்றையும் காரியத்தை அடக்குகிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருவாராக. நம்ம இப்படி 5 விதங்களில் நம்ம செய்யும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. முதலாவது சொன்ன, நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன. 2வது காரியம், மனமேட்டிமை பெருமை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன. 3வது காரியம், தீமையை விட்டு விலக வேண்டும் என்று சொன்ன. 4வது காரியம், கோல் சொல்லக்கூடாது, கோல் சொல்வதை அவர்கள் சொல்பவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்ன. 5வது காரியம், தன் மனதை அடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி 5 காரியங்களை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த நீதிமொழிகள் 16வது அதிகாரத்திலிருந்து அழகாய் சுட்டி காட்டுகிறார். ஹல்லேலூயா. இவைகளை செய்வதற்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இருக்கிற இடத்துல நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டதான காரியம், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாள்ல காரிய சித்தியோ ஜெயமோ ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தரால் உண்டாகட்டும். தகப்பனே, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும், எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும், எந்தெந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், முடிவு வேண்டும் என்று சொல்லி அமர்ந்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல காரியத்தை கைகூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், பண்ணினார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த நாள்ல எல்லா விதத்திலையும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா. இந்த ஆராதனை முடிந்து அவர்கள் போகிறதுக்குள்ள அநேக நல்ல செய்திகளை, ஜெயத்தின் செய்திகளை எங்கள் காதுகள் கேட்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியான நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே உமக்கு உகந்த ஜீவ பலியாய் நாங்கள் தருகிறோம் தகப்பனே. எங்கள்கிட்ட காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், தெரிந்தும் தெரியாமல் செய்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை ஒரு விசையாய் கிருபையாய் மன்னித்து
ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடப்பிக்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, செமையான பாதையில் எங்களை நடத்துவீராகப்பா. ஆண்டவரே, நாங்கள் நடக்கிற வழிகளை நாங்கள் சிந்தித்தோமே என்றால் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்வோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஜெயமாய் அமையட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வார்த்தையை தியானித்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரட்டும் என்று ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.